செய்திகள் தொடர்கின்றன. மதுரை ஆரப்பாளையத்தில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரக்கோரி மாநகராட்சியை முற்றுகையிட்ட அந்த பகுதிவாசி ஒருவரை அதிமுகவினர் விரட்டி அடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் தலைமையில் இன்று நடைபெற்றது. அப்போது கிடப்பில் போடப்பட்டுள்ள கோமஸ்பாளையம் அடுக்குமாடி கட்டும் திட்டத்தை செயல்படுத்தப்பட வேண்டும் என்று திமுக உறுப்பினர்கள் கூச்சலிட்டனர். இதனிடையே ஆரப்பாளையம் பகுதிவாசி ஒருவர் திடீரென கூட்டத்திற்குள் புகுந்து அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி மேயர் மற்றும் ஆணையருக்கு எதிராக கோஷம் எழுப்பினார். இதனால் ஆவேசமடைந்த அதிமுக கவுன்சிலர்கள் அந்த நபரை துரத்தி அடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை சாலிகிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள அரசு மதுபான கடையை அகற்ற கோரி அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலிகிராமம் பகுதியில் ஹோட்டல் வைப்பதாக கூறி அனுமதி வாங்கி அரசு மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது. மக்கள் குடியிருப்பு, பள்ளிக்கூடம், மருத்துவமனை, ஆலயம் மிகுந்த பகுதியில் மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளதால் அங்கு குடிக்கும் மது பிரியர்களால் அந்த பகுதி மக்கள் பல்வேறு தொந்தரவுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் இன்று ஒன்று திரண்ட அந்த பகுதி மக்கள் மதுபான கடையை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சமரசம் செய்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். பள்ளி மாணவர்களும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் ஆயிரக்கணக்கான பெண்களும் இந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சாராய கடை திறப்பதனால பெண்களை கையை பிடிச்சி இழுக்கக்கூடிய வேலை நடக்குது. பள்ளி மாணவர்கள் முறையாக பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு கேடுகட்ட சூழல் இருக்கின்றது. தமிழக அரசு முறையாக இந்த சாராய கடையை மூட வேண்டும். தமிழகம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் அதிக குளிர் காரணமாக முட்டையின் விலை உயர்வு வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. முட்டை ஒன்றின் விலை பண்ணை கொள்முதல் விலை ₹2.97 இருந்து 16 காசுகள் உயர்ந்து ₹3.13 தற்போது உயர்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. தமிழகத்தின் முட்டை உற்பத்தியில் நாமக்கல் முதலிடமாக விளங்குகிறது. இங்கிருந்து தினசரி 3 கோடி முட்டைகள் உற்பத்தி ஆகிறது. மொத்த உற்பத்தியில் நாள் ஒன்றுக்கு 40% முட்டைகள் கேரள மாநிலத்திற்கும் 20 லட்சம் முட்டைகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மீதமுள்ள முட்டைகள் தமிழக அரசின் சத்துணவு திட்டம் உள்ளிட்ட பிற பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. தற்போது தமிழகம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் அதிக குளிர் காரணமாக முட்டையின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் நல்லதம்பி தெரிவித்துள்ளார். தேசிய முட்டை ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் இன்னைக்கு முட்டையினுடைய விலை ₹3.13 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதனால இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனியினுடைய காரணத்தினால ஒரு 5% அளவு முட்டை ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கு. டிமாண்ட் அதிகமாகி ப்ரொடக்ஷன் உற்பத்தி குறைஞ்ச ஒரு காரணத்தினால கண்டிப்பாக முட்டை விலை ஏற்றம். இந்த விலை உயர்வு இந்த மாத இறுதி வரை நீடிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை அருகே காய்கறி லாரியில் கொண்டு செல்லப்பட்ட லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது சம்பந்தமாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பல லட்சம் ரூபாய் பணத்தை காய்கறி லாரி ஒன்றில் கடத்த இருப்பதாக கோவை மாநகர காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த காய்கறி லாரியை மடக்கி சோதனை செய்ததில் காய்கறி மூட்டைகளில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து லாரியின் ஓட்டுநர் உட்பட 2 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் 1 கோடி ரூபாய் இருக்கும் என்றும் இதுகுறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். நேற்று இரவு 12 மணி நமக்கு ஒரு தகவல் வந்துள்ளது. வாகனங்கள் சோதனை நடந்தது நேற்று. அதில் லாரியில் காய்கறிகள் இருந்துச்சு. அந்த கேஷ் நேற்று நம்ம சீஸ் பண்ணி லாரி சீஸ் பண்ணிட்டோம். இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசின் பிடிவாதத்தை கண்டித்து இன்று பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பார் அசோசியேஷன் தலைவர் ரொசாரியா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கேரள அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாமல் தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த நீர் ஆதாரத்தை தடுத்து நிறுத்துகின்ற
கேரள அரசின் போக்கை கண்டித்தும் வெகுஜன மக்களின் போராட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைக்கின்ற விதமாக தமிழக காவல்துறை போராடுகின்ற மக்களையே மிக கொடூரமாக தாக்குகின்ற அந்த தாக்குதல் போக்கையும் இந்த வழக்கறிஞர் சங்கமானது வன்மையாக கண்டிக்கிறது. பொள்ளாச்சி அருகே உள்ள நெகமம் பகுதியில் முழு கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. வாகனங்கள் எதுவும் இயக்கப்படாததால் வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. சேலம் அருகே இருசக்கர வாகன கொள்ளையில் ஈடுபட்டு வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து சுமார் 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வந்தது. இதையடுத்து துணை கண்காணிப்பாளர் மாணிக்கம் உத்தரவின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் மஞ்சினி என்னும் இடத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி விசாரணை செய்தனர். அப்போது சேலம் பகுதியில் இருசக்கர வாகனங்களை கொள்ளையடித்து வந்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இது சம்பந்தமாக சரவணன், செந்தில்குமார், வெங்கடேஷ், செந்தில் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து சுமார் 1,50,000 ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். முசிறி தொட்டியம் அருகே 108 மாட்டு வண்டியுடன் மணல் அள்ளும் தொழிலாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தொட்டியம் அருகே மேல சீனிவாசநல்லூர், மகேந்திரமங்கலம் ஆகிய ஊர்களில் மணல் அள்ளப்பட்டது. மேலும் மாட்டு வண்டி சங்கத்தினருக்கு முறைப்படி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு மணல் அள்ள அனுமதி மறுத்து வருகிறார்கள். இதனையடுத்து மணல் அள்ளும் 108 மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மாட்டு வண்டியுடன் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. ஒன்றும் பாயிண்ட் ஓட்ட சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்களா? ஆனால் எல்லா பக்கம் பாயிண்ட் ஓடிட்டு இருக்குது. தொட்டியத்தில் வந்து பாயிண்ட் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தேக்கி வச்சுக்காங்க. என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது. வீட்டில் ஓட்டினா ஒரு நாளைக்கு மேலே விட மாட்டாங்க. அடுத்த நாட போனால் நேரம் முடிஞ்சு போச்சு, உங்கள் டைம் கிடையாது, வெளியே போ அப்படிங்கிறாங்க. மக்கள் எங்கேருந்து 2 கிலோமீட்டர் போய் திரும்பி வந்துட்டு இருக்கான். இது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டால் நாங்கள் வந்து உண்ணாவிரதம் இருப்போம், மாட்டு வண்டியோட உண்ணாவிரதம் இருப்போம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஆச்சரியம், ஆனால் உண்மை. விளையாட்டு விபரீதம் ஆகும் என்று பெரியவர்கள் சொல்வதுண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாய் இந்த காட்சி பதிவு அமைந்துள்ளது. செல்போனில் உள்ள விளையாட்டு ஒன்றில் எறும்புகள் ஊர்வது போன்று காட்சிகள் தெரிகிறது. அதனை உண்மை என்று எண்ணி தவளை ஒன்று பிடிக்க முற்படுகிறது. மீண்டும் மீண்டும் தவளை முயற்சி செய்வதை விளையாட்டாக பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் தனது விரலை எதேச்சையாக குறுக்கே நீட்டவே தவளை அவரது விரலை கடித்தது. தவளை செல்போனில் விளையாடுவது ஆச்சரியம்தானே? பாகிஸ்தானில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றுமா? பரபரப்பான புதிய தகவல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.